வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ். உங்களை பீப்பிள்ஸ் ட்ரீம் ப்ராப்பர்ட்டிக்கு அன்புடன் அழைக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கொடைக்கானல் பிரிவுன்னு சொல்லுவாங்க, காட்டோட பிரிவுன்னு சொல்லுவாங்க. இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா தேனி டு திண்டுக்கல் பைபாஸுங்க. இந்த பைபாஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து கட் ரோடு வழியாக, கட் ரோடுனா தார் ரோடு தாங்க. தார் ரோடு வழியாக வந்து பார்த்திங்கன்னா போனோம்னா நம்ம ப்ராப்பர்ட்டியை வந்து ரீச் பண்ணிடலாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா தார் ரோடு பேஸில் வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க. ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி. நீங்கள் பாருங்கள், இதாங்க ப்ராப்பர்ட்டியோட என்ட்ரன்ஸுங்க. சும்மா நீட்டாக வந்து நல்லா 4 பக்கம் பென்சிங் பண்ணி அருமையாக இருக்குங்க. தார் ரோடு பேஸுமே உங்களுக்கு நல்லா நீளமாக அதிகமாக இருக்குங்க. இதில் ஒரு சிறப்பு என்னென்னா, தார் ரோடு போட்டு நீட்டாக வச்சுருக்காங்க. இப்போ தான் போட்டிருக்காங்க. ஜம்முன்னு இருக்குங்க. ப்ராப்பர்ட்டி பார்த்தா உங்களுக்கு பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டில் இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி டீட்டெயில் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறனால கொஞ்சம் பாருங்கள். அப்போ தான் எங்களுக்கு மோட்டிவாக இருக்கும், சப்போர்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்ல வரும் புரிய வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பாருங்கள், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பாருங்கள், இதுதான் ப்ராப்பர்ட்டியோட என்ட்ரன்ஸுங்க. தார் ரோடு பேஸில் நல்லா இதாங்க கேட்டு போட்டு வச்சுருக்காங்க ப்ராப்பர்ட்டிக்கு. பாருங்கள், ஒரு அருமையான லொக்கேஷனில் நல்லா மலை அடிவாரத்தில் தார் ரோடு பேஸில் வந்து நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இது. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா தேனி மாவட்டம் கொடைக்கானல் பிரிவு அந்த பைபாஸ்லேருந்து கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி. நல்லா தார் ரோடு பேஸில் கட் ரோட்டில் லொக்கேட் ஆகிருக்குங்க. இது என்டையர் ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா இது தென்னங்கன்று தாங்க. இந்த தென்னங்கன்று வந்து பார்த்திங்கன்னா 2 வருஷ கண்டுங்க. நல்லா நீட்டாக வந்து பென்சிங் பண்ணி சொட்டு நீர் போட்டு அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காருங்க இந்த ஓனரு. இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 ஏக்கர் 33 சென்ட்டுங்க. 3 ஏக்கர் 33 சென்ட்டு. விலை வந்து 20,50,000 சொல்கிறாரு. பிடிச்சிக்கிச்சுன்னா நேராக உட்காந்து மேக்ஸிமம் எவ்வளோ உங்களுக்கு பெஸ்ட்டாக உங்களுக்கு பேசி குறைக்க முடியுமோ நான் வந்து உங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா செல்லர்கிட்ட பேசி நல்லபடியாக நான் பண்ணித்தரேங்க. ரேட்டை பற்றி நீங்கள் ஒன்றும் இது பண்ண வேண்டாம். நான் அப்படியே வாங்கணுங்களா அது கிடையாது. வாங்க, மேக்ஸிமம் உங்களுக்கு என்ன குறைச்சி பண்ணணும் நான் பண்ணித்தரேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கிணறு வந்து கிடையாதுங்க. ப்ரீ சர்வீஸு ஒன்று இருக்குது, போரு ஒன்று இருக்குது. சரிங்களா? இளம் மரம் இதில் வந்து பார்த்திங்கன்னா 240 இளம் மரம் வச்சுருக்காருங்க உங்களுக்கு. சுற்றிக்க பென்சிங்கு சொட்டு நீர் போட்டிருக்காரு. நல்லா கண்டுமே சூப்பர் கண்டுங்க. நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணி அருமையாக வச்சுருக்காருங்க. அதாவது இந்த சொத்தை நான் திரும்ப சொல்கிறேங்க, வச்சுருக்கிறவங்களுக்கு லாபம் இல்லை, வாங்குறவங்களுக்கு நல்ல லாபங்க. ஏன்னா வந்து கண்டை வந்து உற்பத்தி பண்ணிட்டார். 2 வருஷமாக வந்து வளர்த்துட்டாரு. அதிகபட்சம் போனேன்னா இன்னும் கொஞ்சம் 4 வருஷம் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து காப்புக்கு வந்துருங்க பாலை போட்டு. இது லோ பட்ஜெட்டாக இருக்கிறதுனால ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க, மிஸ் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் சோர்ஸுமே அருமையாக இருக்குது, நீட்டாக இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஷார்ட்டேஜ்லாம் இங்கே கிடையாது. நீட்டாக நம்ம வாட்டுக்கு விவசாயம் பண்ணிக்கலாங்க. இதில் இந்த இடத்துக்குள்ளே இந்த ப்ராப்பர்ட்டியில் ஆடு மாடு கோழி பண்ணை எல்லாமே நீங்கள் வளர்த்துக்கலாங்க. அதற்கான ஃபெசிலிட்டிலாம் உள்ளே உங்களுக்கு இருக்குது. ஃபெசிலிட்டி மீன்ஸ் எதுவும் செட்டுலாம் போடல. ஒரு அந்த 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 இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பாக இருக்குது இந்த இடம் உங்களுக்கு. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக இதே பாருங்கள், போருங்க. நல்லா இந்த போர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எடுத்து அப்படியே டைரெக்டாக வந்து சொட்டு நீர்லாம் பாசுறாரு. அது சர்வீஸுங்க பாருங்கள். சர்வீஸ் கம்பம் தான் இது. ஃப்ரீ சர்வீஸ் தாங்க உங்களுக்கு இது. அப்படியே இதிலேருந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்லேருந்து தண்ணி வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாய்ச்சிக்கிட்டு இருக்காரு. இந்த டாக்குமெண்ட் எல்லாமே கிளியராக இருக்குங்க. லீகல் பார்த்து பெர்ஃபெக்டாக வச்சுருக்காருங்க. வாஸ்துப்படி இடமும் வாஸ்துப்படியும் உங்களுக்கு இருக்குது. ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க, மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க, வெளிநாட்டிலையோ வெளியூர்லேயோ லோக்கல்லையோ டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷனில் கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தரும் சம்பாதிச்சிட்ருக்கீங்க. 10 ஏக்கர் 5 ஏக்கர்லாம் கொடுத்து வாங்க முடியாதவங்க, எனக்கு ஒரு 3 ஏக்கர் கிடைக்காதா, ஒரு 2 ஏக்கர் கிடைக்காதா அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க. 3 ஏக்கர் 33 சென்ட்டுங்க. நேராக வாங்க, இடத்த பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா நேராக உட்காந்து ஓனர்கிட்ட உட்காந்து பேசிக்கலாங்க. ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க. நான் சொல்கிறதெல்லாம் உண்மைதாங்க. எதுவும் தப்பான தகவல் நான் கொடுக்க மாட்டேன். தப்பான தகவல் நான் கொடுத்துருந்தேன்னா நீங்கள் வந்து என்னென்னா எனக்கு கேள்வி கேட்கலாம். உங்களிடம் வந்து ஒன்றை சொல்லி பையர்கிட்ட ஒன்று சொல்லி செல்லர்கிட்ட ஒன்று சொல்லி அந்த மாதிரிலாம் வேலைலாம் செய்ய மாட்டேங்க. என்டையராக வந்து எல்லா டீட்டெயிலுமே பெர்ஃபெக்டாக இருக்குங்க உங்களுக்கு. இந்த ப்ராப்பர்ட்டியோட இதாங்க உங்களுக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியுமே நீங்கள் கார்லேயே போயிடலாங்க. அதுமாதிரி ட்ரக்கு ஃபெசிலிட்டியுமே உங்களுக்கு இருக்குங்க. ஏதாவது நீங்கள் திங்ஸ் கொண்டு போய் வரக்குள்ள எல்லாமே ஃபெசிலிட்டி உங்களுக்கு இருக்குது. தென்னமரம் பாருங்கள், எவ்வளோ அருமையாக தென்னங்கன்று எவ்வளோ நீட்டாக வச்சுருக்காரு பாருங்க. நல்லா செழிப்பாக இருக்குங்க. மண்ணுமே செம்மண்ணுங்க. தயவுசெய்து சொல்கிறேன், நல்ல ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் போய்ட்டுருக்க நம்பர் கால் பண்ணுங்கள். எதாவது டவுட்னாலும் நீங்கள் கேளுங்க, சொல்கிறேன். நேராக பார்க்குறனாலும் சொல்லுங்கள், கூட்டி போய் காமிக்கிறேன். நல்லபடியாக முடிச்சு தரேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.